வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். 1980கள் மற்றும் 90கள் காலகட்டத்தில் கல்லூரி படித்தவங்களுக்கு இருந்த பல்வேறு பிரச்சனைகள்ல ஒன்று ராகிங். ஒரு காலேஜுக்கு போகக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்கள், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பல நேரங்களில் அதுவே சீனியர்ஸ் கூட பழகுவதற்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும்தான். ஆனால் சில நேரங்களில் அது ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா போய் உயிரிழப்புகள் எல்லாம் கூட இங்க ஏற்பட்டிருக்கு. அப்படி 1996ல் ஒரு கொடூரமான சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து தான் 1997ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையா ராகிங்க்கு எதிரான சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டுச்சு. இதுக்கு காரணமாக இருந்த அந்த கொடூர நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். ஆயிரத்தி 1994ஆம் ஆண்டுல இருந்து 1997ஆம் ஆண்டு வரைக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸோட வைஸ் சான்சலரா இருந்தவர் தான் டாக்டர் PK பொன்னுசுவாமி. இவர் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் விசியா இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு மகன் இருந்திருக்காரு. அவரோட பேர் தான் நாவரசு. இவரோட முழு பெயர் பொன் நாவரசு. இவருக்கு 1996ஆம் ஆண்டு சிதம்பரம்ல இருக்க ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜில் டாக்டர் படிக்க சீட் கிடைக்கவும் அங்க ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாரு. போன இடத்துல எல்லா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே நாவரசுக்கும் ராகிங் நடந்திருக்கு. இதுல நாவரசு ஒரு வைஸ் சான்சலரோட மகனா இருந்ததால கொஞ்சம் தைரியத்தோட இருந்திருக்காரு போல. பொதுவா இந்த மாதிரி பெரிய இடங்கள்ல இருந்து பசங்க படிக்க வந்தா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்கிடுவாங்க தான். ஆனா அதுலயும் தேவையில்லாம வேலை பண்றதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். அப்படி இங்கேயும் இருந்திருக்கான். அவன் தான் ஜான் டேவிட்ன்ற ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரியான நபர்கள் சொல்லி யாராவது எதையாவது கேட்காம போனா அது அவங்களோட ஈகோவை ஹர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். இதனால வேணும்னே அந்த நபர்கிட்ட மட்டும் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பொன் நாவரசுக்கும் ஏற்பட்டிருக்கு. முதல் செமஸ்டர் முழுக்கவே இவருக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்திருக்கு போல. இப்படியே அவரோட முதல் செமஸ்டரோட எண்டுக்கும் வந்திருக்காரு. நவம்பர் 6ஆம் தேதி செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிய இருந்திருக்கு. அந்த வருடத்தோட தீபாவளி நவம்பர் 10ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ கடைசி எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடியே பொன் நாவரசு அவரோட அப்பாவுக்கு கால் பண்ணி செமஸ்டர் முடிய போறத பத்தியும் தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்றேன்றதையும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறி போச்சு. நாவரசு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் நவம்பர் 7ஆம் தேதி கிடக்குது, 8ஆம் தேதி கிடக்குது, 9ஆம் தேதியும் கிடக்குது. ஆனா நாவரசு வீட்டுக்கு வரவே இல்லை. குடும்பத்தில் இருந்தவங்க பயந்து போய் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனா அவரோட ரூம் பூட்டப்பட்டிருப்பதாகவும் ஹாஸ்டல்ல நாவரசு இல்லைன்ற ஒரு உறுதியான தகவல் அவருக்கு கிடைச்சிருக்கு. முதல்ல 2 நாட்கள் என்ன நினைச்சாங்கன்னா, தீபாவளி டைம்ன்றதால பஸ் ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் கிடைக்காம போயிருக்கும், எப்படியும் பையன் வந்துருவான்னு இருந்தவங்களுக்கு நாட்கள் ஆக ஆக பயம் அதிகமாகி தான் ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சதும் நவம்பர் 10ஆம் தேதி போலீஸ்ல பொன் நாவரச காணும்னு மேன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் செய்யப்படுது. இதே சமயத்துல சிதம்பரத்துல இருந்து சென்னை வரக்கூடிய ரயில்வே டிராக்ல பல இடங்கள்ல வெட்டப்பட்ட மனித கைகள், கால்கள், தொடை பகுதின்னு பல உடல் பாகங்கள் அதுவும் அழுகிய நிலையில கண்டெடுக்கப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல நவம்பர் 7ஆம் தேதி சென்னை மந்தவெளி பஸ் டிப்போல இருந்து பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போயிருக்கு. அந்த கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, பஸ் டிப்போல நிக்கிற ஒரு பஸ்ஸோட பேக் சைடுல ஒரு பெரிய சூட்கேஸ் இருப்பதாகவும் அதுல இருந்து ஒருவித துர்நாற்றம் வீசுவதாகவும் ஒரு கால் வந்திருக்கு. உடனே அந்த பஸ்ஸை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. பஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்த அந்த பெரிய சூட்கேஸை பிரிச்சு பார்த்தவங்க ஷாக் ஆகி போனாங்க. காரணம், உள்ள இருந்தது ஒரு இறந்த மனிதனோட கை, கால் மற்றும் தலையெல்லாம் வெட்டப்பட்ட டார்சோ மட்டும் இருந்திருக்கு. பஸ்ல கிடைச்ச அந்த டோர்சோவை பத்தி போலீஸ்க்கும் ஒண்ணுமே புரியல. பட் அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான தகவல் தெரிய வருது. என்னன்னா, சிதம்பரம் டு சென்னை வரக்கூடிய ட்ரெயின் டிராக்குக்கு பக்கத்துல பல்வேறு உடல் பாகங்கள் அழுகிய நிலையில கண்டறியப்பட்டிருப்பதா ஒரு தகவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த டோர்சோவுக்கும் அந்த உடல் பாகங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லி ஒரு சோதனை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த உடலுக்கு சொந்தமான தலை எங்கன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இந்த டைம்ல தான் நவம்பர் 10ஆம் தேதி பொன் நாவரசோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட மகனை காணோம்னு சொல்லிட்டு ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்றாரு. சொசைட்டில மதிக்கத்தக்க இடத்துல இருக்க ஒருத்தர் தன்னோட மகனை காணோம்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணவும் இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனடியா பொன் நாவரசு படிச்சுட்டு இருந்த ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்படி போய் விசாரிக்கும் போது ஹாஸ்டல்ல இருந்தவங்க, கூட படிச்சவங்க எல்லாரும் ஒரே ஒரு நபரை தான் கை காட்டியிருக்காங்க. அந்த நபர் யாருன்னா, அதே காலேஜில் படிச்சுட்டு இருந்த சீனியர் மாணவனான ஜான் டேவிட் தான் அது.
இந்த விஷயத்தை பத்தி இன்னும் டீப்பா விசாரிக்கும் போதுதான் பொன்னாவரசு காலேஜுக்கு படிக்க வந்த புதுசுல இருந்தே ஜான் டேவிட்னால ராகிங்க்கு உள்ளாக்கப்பட்டது பத்தியும், நாவரசு இது இதுக்கு போகவும் அப்போ இருந்தே இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனையாவே இருந்தது பத்தியும், இதுல ஜான் டேவிட் நாவரசுவை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததாகவும், கடைசியா ஜான் டேவிட் தான் நாவரசுவை அவனோட ஹாஸ்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போன வரைக்கும் பல தகவல்கள் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இந்த தகவல்கள் எல்லாம் தெரிய வந்ததும் போலீஸ் ஜான் டேவிடை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜான் டேவிடை எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. அவன் எங்கேயோ தலைமறைவானதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. போலீஸ் தன்னை தேடுதுன்னு தகவல் எப்படியோ ஜான் டேவிடுக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா நவம்பர் 11ஆம் தேதியே மன்னார்குடியில் இருக்க நீதிமன்றத்துல சரணடைஞ்சிருக்கான் ஜான் டேவிட். சரணடைஞ்சவன் என்ன வாக்குமூலத்தை கொடுத்திருக்கான்னா, காலேஜ்ல தன்னோட ஜூனியர் மாணவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டதா சொல்லி சரணடைஞ்சிருக்கான். உடனடியா ஒரு வாரம் நீதிமன்ற காவல் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நவம்பர் 18ஆம் தேதி ஜான் டேவிட போலீஸ் அவங்களோட கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல எந்த தகவலையும் சொல்லாமையே இருந்த டேவிட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் பொன்னாவரசு பத்தின ஷாக்கிங்கான தகவல்கள் ஒவ்வொன்னா வெளிவர ஆரம்பிச்சது. என்ன நடந்திருக்குன்னா, ஜான் டேவிட் சீனியரா இருந்ததால எல்லா ஜூனியர் பசங்களையும் டீஸ் பண்றத ஒரு ஹேபிட்டாவே வச்சிட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி தான் நாவரசுவையும் டீஸ் பண்ணியிருக்கான். பட் நாவரசு அதை பெருசா கண்டுக்கல போல. ஜான் டேவிடோட ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கவும் ஜான் டேவிடோட ஈகோ இதனால ஹர்ட் ஆயிருக்கு. ஒரு வைஸ் சான்சலரோட பையனா இருக்கிறதால தானே திமிரா நடந்துக்கிறான்னு நினைச்ச ஜான் நாவரசுவை மத்தவங்களை விட அதிகமா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். கடைசியா நவம்பர் 6ஆம் தேதி இது ஒரு எக்ஸ்ட்ரீமான லெவலுக்கு போயிருக்கு. அன்னைக்கோட செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டதால நாவரசு தன்னோட வீட்டுக்கு போற பிளான்ல இருந்ததாகவும், ஆனா நாவரசு தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போய் துணிகளை எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்னோட ஷூவை நக்க சொன்னதாகவும், ஆனா அதுக்கு நாவரசு மறுக்கவும் கோபத்துல பக்கத்துல இருந்த கம்பியை எடுத்து தலையில அடிச்சிட்டதாகவும், அதுல நாவரசு இறந்து போயிட்டதா நினைச்சு உடலை பல துண்டுகளா வெட்டி 2 பெரிய சூட்கேஸ்ல போட்டுட்டு எந்த தடையும் கிடைக்காதபடி அந்த ரூமை ஃபுல்லா கழுவி விட்டுட்டதாகவும், அதுக்கப்புறமா சிதம்பரம்ல இருந்து சென்னைக்கு போற ரயில்ல ஏறி நடுவுல வந்த இடங்கள்ல இந்த வெட்டின துண்டுகளை போட்டுட்டே போனதாகவும், அதுக்கு முன்னாடி பொன்னாவரசோட வெட்டப்பட்ட தலை, அவரோட சில பிலாங்கிங்ஸ் எல்லாம் ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு காலேஜுக்கு பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல வீசிட்டதாகவும், மீதி இருந்த டோர்சோவை சென்னையில ஒரு பஸ்ல வச்சிட்டதாகவும் சொல்லியிருக்கான். அவன் அடையாளம் கட்டினதுக்கு அப்புறம் தான் பாலித்தீன் கவர்ல சுத்தப்பட்டு ஒரு குளத்துல வீசப்பட்டிருந்த பொன்னாவரசோட தலையும், அது கூடவே இருந்த அவரோட வாட்ச், செயின் மாதிரியான பர்சனல் பிலாங்கிங்ஸும், அது மட்டும் இல்லாம அவரை வெட்ட பயன்படுத்தின கத்தின்னு எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி எல்லா தகவல்களையும் சொன்னாலும் இது எல்லாமே வெறும் ஓரல் ஸ்டேட்மெண்டாவே இருந்தது. எந்த ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்லயுமே ஜான் டேவிட் கடைசி வரைக்கும் கையெழுத்து போடல. இதுவே பின்னால ஜான் டேவிட் ஜெயில இருந்து வெளியே வரவும் ஒரு காரணமா அமைஞ்சது. ஜான் டேவிட் இந்த தகவலை சொன்னதுக்கு அப்புறம் தான் ரயில்வே ட்ராக் பக்கத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உடல் பாகங்களும், சென்னையில ஒரு பஸ்ல கண்டுபிடிக்கப்பட்ட டோர்சோவும் பொன்னாவரசோடது தான் போலீஸ்க்கு தெரிய வருது. இதை கன்ஃபார்ம் பண்ண அவரோட அப்பா பொன்னுசுவாமி கிட்ட இருந்து டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. அதே மாதிரி கிடைச்ச உடல் பாகங்கள்ல இருந்தும் டிஎன்ஏவை எடுத்து கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அதுல இறந்து போனது நாவரசு தான் கன்ஃபார்ம் செய்யப்படுது. அப்புறம் தான் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவே இதனால ஷாக் ஆச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து தான் இந்தியாவிலேயே முதலா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செயல்கள் நடக்காம இருப்பதற்காக தமிழ்நாடு ப்ரோஹிபிஷன் ஆஃப் ராகிங் ஆக்ட் 1997 கொண்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் ஜான் டேவிட கடலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. அங்க போலீசால தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகை, கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் வச்சு பொன்னாவரசுவை கொலை செய்த குற்றத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனையும், அதை மறைக்கிறதுக்காக தடயங்களை எல்லாம் அழிச்சதுக்காக ஒரு ஆயுள் தண்டனையும், மொத்தமா 2 ஆயுள் தண்டனை ஜான் டேவிடுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது நடந்தது 1998ஆம் ஆண்டோட மார்ச் மாசத்துல. இந்த தீர்ப்புக்கு எதிராக ஜான் டேவிட் தரப்பு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸை ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸோட ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸ் மேல அதிக கவனம் செலுத்தி வந்த தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்றாங்க. 2001 வரைக்கும் நடந்த இந்த கேஸோட எண்டிங் யாருமே எதிர்பார்க்காத வகையில தான் இருந்தது. இந்த கேஸை விசாரிச்ச 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு போதிய ஆதாரங்கள் கிடைக்காத காரணத்தால ஜான் டேவிட விடுதலை செய்வதா அறிவிக்கிறாங்க. இதுக்கு காரணம் குற்றம் நடந்தது, அதாவது ஜான் டேவிட் கொலை பண்ணதை பார்த்த சாட்சிகள் யாருமே கிடையாது. கொலை நடந்த இடத்துலையும் அதற்குண்டான எந்த தடயமும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஜான் டேவிட் எதுவுமே கொடுக்கல. அதோடு சேர்த்து அன்னைக்கு ஜான் டேவிட் சிதம்பரத்துல இருந்து திருச்சி போக ட்ரெயின் டிக்கெட் எடுத்ததா பல்வேறு ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு அலிபியா தான் பார்க்கப்பட்டுச்சு.
இதையெல்லாம் முன் வச்சு ஜான் டேவிட்டை 2001ஆம் ஆண்டு அந்த கோர்ட் விடுதலை பண்ணாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஜான் டேவிட் பாதிரியாரா மாறிட்டதாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் அங்கேயே செட்டில் ஆகிட்டதாகவும் ஒரு தகவல் பரப்பப்பட்டுச்சு. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியானாலும் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கேஸை விடுற மாதிரி இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸோட மேல்முறையீடுக்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த முறை பல்வேறு பலமான ஆதாரங்களோடு தான் இந்த கேஸ் ஃபைலிங்கே போனாங்க தமிழ்நாடு அரசாங்கம். கேஸ் ஃபைல் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் கழிச்சு தான் இது விசாரணைக்கே வந்திருக்கு. அப்போ ஜான் டேவிட் தரப்புல சென்னை ஹைகோர்ட்ல என்ன மாதிரியான வாதங்களை எல்லாம் முன் வச்சாங்களோ அதே வாதங்களை தான் சுப்ரீம் கோர்ட்லயும் முன் வச்சாங்க. ஜான் டேவிடோட தரப்பை என்ன நினைச்சாங்கன்னா, சென்னை ஹைகோர்ட் மாதிரியே இந்த வாதங்களை எல்லாம் ஏற்று சுப்ரீம் கோர்ட்டும் அவங்கள விடுதலை பண்ணிரும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் இந்த விஷயத்துல பல்வேறு பலமான ஆதாரங்களை தேடி தேடி சேர்த்து வச்சிருந்தாங்க. அண்ட் அதுதான் இந்த கேஸோட போக்கையே மாத்துச்சுன்னு சொல்லலாம். காலேஜில் பொன்னாவரசுக்கும் ஜான் டேவிடுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது பத்தியும், ஜான் டேவிட் பொன்னாவரசுவை தொடர்ச்சியா ராகிங் பண்ணது சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கப்பட்டுச்சு. அடுத்தது நவம்பர் 6ஆம் தேதி இரவு ஜான் டேவிட் 2 பெரிய சூட்கேஸோட ஹாஸ்டலை விட்டு வெளியே போனதை அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன் பார்த்திருக்காரு. அதே மாதிரி ஜான் டேவிட ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போன ஆட்டோ டிரைவரும் இதையே தான் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு பெட்டியில பொன்னாவரசோட டவுசரும் இன்னொன்னுல மற்ற உடல் பாகங்களும் இருந்திருக்கு. ஒரு பெட்டியை சென்னைக்கு கொண்டு போய் அங்க ஒரு பஸ்ல வச்சுட்டு வந்திருக்கான். இன்னொரு பெட்டியில இருந்த உடல் பாகங்களை ரயில்வே ட்ராக் முழுக்க வீசினதுக்கு அப்புறமா தன்னோடைய தான் அந்த பெட்டியை வச்சிருந்திருக்கான் ஜான் டேவிட். அந்த சூட்கேஸை எத்தனை முறை கழுவுனாலும் அதுல இருந்த ஒரு ஃபவுல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு. பிளான் போட்டபடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நவம்பர் 7ஆம் தேதி ஜான் டேவிட் திரும்பவும் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த சூட்கேஸ்ல இருந்து வந்த கெட்ட நாத்தத்தை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனா வீட்டுல கெட்டுப்போன பிரியாணியை கொடுத்துட்டதாவும் அதை வச்சதாலதான் அப்படி ஸ்மெல் வருதுன்னு சமாளிச்சிருக்கான் ஜான் டேவிட். அந்த சூட்கேஸ்ல பொன்னாவரசோட ஒரு சின்ன டிஷ்யூ பின்னாட்கள்ல கண்டறியப்பட்டுச்சு. டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலமா அது இறந்து போன பொன்னாவரசோடதான்னு கன்ஃபார்மும் பண்ணாங்க. இதை ஒரு முக்கியமான எவிடன்ஸா இந்த கேஸ்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து வெட்டப்பட்ட பொன்னாவரசோட தலைய மற்ற உடல் பாகங்களை கண்டுபிடிச்ச மாதிரி போலீஸ் கண்டுபிடிக்கல. விசாரணையின் போது ஜான் டேவிட் தான் நாவரசோட தலை இருந்த இடத்தை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இதுவும் ஒரு முக்கியமான எவிடன்ஸா சேர்க்கப்பட்டுச்சு. இதே மாதிரி கொலை பண்ணும்போது போடப்பட்டிருந்த சட்டைய மறுநாள் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்ததும் எரிச்சிருக்கான். இதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல. பட் அதை பார்த்தவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. கடைசியா அந்த ட்ரெயின் டிக்கெட் அலிபியை தவிர மற்ற எல்லா லூப் ஹோல்ஸ்க்கும் எதிரான வலுவான ஆதாரங்களை முன்வச்சாங்க தமிழ்நாடு அரசாங்கம். இந்த கேஸை 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு தான் விசாரிச்சிருக்காங்க. இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த 2 ஜட்ஜஸுமே ஷாக் ஆனதா சொல்லப்படுது. இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா 2 நீதிபதிகளும் ஒரே மாதிரியான தீர்ப்பை கொடுத்தாங்க. அவங்க சொன்ன தீர்ப்பு என்னவா இருந்ததுன்னா, இந்த கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்ட ஜான் டேவிட் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்திருக்க எல்லா ஆதாரங்களும் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கணும். விசாரணையின் போது நடந்த சின்ன சின்ன தவறுகளை வச்சு குற்றவாளியை விடுதலை பண்ணியிருக்க கூடாதுன்னு, இது ஒரு மோசமான முன்னுதாரணமா அமைஞ்சிருந்தும் தங்களோட காட்டமான விமர்சனத்தை முன்வச்சாங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் 2 பேரும். இது மட்டும் இல்லாம சென்னை ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை ரத்து பண்ணி கடலூர் நீதிமன்றம் கொடுத்த இரட்டை ஆயுள் தண்டனையவே உறுதி செய்வதா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் 2 பேருமே இந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. இந்த தீர்ப்பு வந்த ஆண்டு 2011. ஜான் டேவிட் விடுதலை செய்யப்பட்டதற்கும் இந்த தீர்ப்பு வெளியானதற்கும் நடுவில் 10 வருடங்கள் போயிருச்சு. இந்த டைம்ல ஜான் டேவிட் பாதிரியாரானதாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டதாகவும் தகவல் பரப்பப்பட்டதா முதல்ல பார்த்தோம் இல்லையா? ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஜான் டேவிட் சென்னையிலேயே சாமுவேல்ன்ற ஒரு பெயர்ல ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதை மறைக்கிறதுக்காக தான் ஜான் டேவிட் பாதிரியாரானதாகவும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டதாகவும் அவங்களோட ஃபேமிலி வேணும்னே போய் சொல்லி இருந்தாங்க. சென்னையிலையும் அவனோட மாமா மூலமா தான் ஒரு வீட்டில் தங்கி இருந்திருக்கான் ஜான் டேவிட். 2011 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஜானுக்கு எதிராக வரவும் போலீஸ் அவனை திரும்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த 10 வருஷத்துல ஜான் டேவிட் என்னவெல்லாம் செஞ்சான்றத பத்தின தகவல்கள் வெளியே வருது. ஆனா போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் தலைமறைவாயிருக்கான் ஜான் டேவிட். இதுவும் ரொம்ப நாளைக்கு போகல. போலீஸ் அவனை தேட ஆரம்பிச்சு தலைமறைவா இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்ல தானா முன்வந்து கடலூர் சிறைச்சாலையில போய் சரண்டர் ஆகியிருக்கான் ஜான் டேவிட். இப்போ வரைக்குமே அங்கதான் இருக்கான். 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் செய்த தவறுக்காக மனம் வருந்துவதாகவும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்கூட்டியே தன்னை விடுதலை செய்யணும்னு ஒரு மனுவை போட்டிருக்கான் ஜான் டேவிட். ஆனா அந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கம் நிராகரிச்சுட்டாங்க. தண்டனை காலத்துக்கு முன்னாடி ஜான் டேவிட ரிலீஸ் பண்ற ஐடியாவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க.
இதுதான் 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவையே அதிர வச்ச பொன் ஆவரசுவோட கொடூரமான கொலை வழக்கு சம்பந்தமான தகவல்கள். முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ஒரு நிகழ்வு தான் ராகிங்க்கு எதிரான சட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டில் கொண்டு வர வச்சது. அதுக்கப்புறம் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ராகிங் என்ற பிரச்சனையால பாதிக்கப்படுவது பெருமளவுல தடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இதனால ஒட்டுமொத்தமா அந்த பிரச்சனை நின்னுடுச்சுன்னு சொல்ல வரல. இப்பயுமே இந்த பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி முன்ன இருந்த நிலையை விட இப்போ எவ்வளவோ குறைஞ்சிருப்பதா சொல்றாங்க. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகுதான் நிறைய பேர் இதை பத்தின பல கம்ப்ளைண்ட்ஸையும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.